ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வங்கட மீன் கட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அது தோல் உரித்து கட் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, தோல் உரிக்கிற பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே எடுத்தேன். வங்கட மீன் சாப்பிட்டா சங்கடம் தீருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அதை சாப்பிட்டு சங்கடம் தீர்ந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மைன்னா நம்மளும் அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம சங்கடத்தெல்லாம் தீர்க்கணும். அதனால தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு தலையை தான் தனியாக கட் பண்ணிவிட்டு சைடாக நல்லா வெட்டிக்கிறாங்க. அவங்க அந்த பெல்ட்லேயே இருக்கனால ஈஸியாகவே கட் பண்ணுறாங்க. நம்மலாம் இதை கட் பண்ண சொன்னால் நமக்கு கட் பண்ணவே தெரியாது. தலையவே நல்லா அந்த எக்ஸ்ட்ரா பட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு 5-6 பீஸு கட் பண்ணி தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது எப்படி சமையல் பண்ணணுன்னா, குழம்பு கொஞ்சம் காரமாக வைக்கணும் இப்படின்னாங்க. குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமாங்கிறது தெரில. சாப்பிட்டவங்க சொல்லுங்கள். இது எந்த இடத்துலன்னா, திரேஸ்புரம் மீன் ஏலம் விடுற இடத்துல தான் மீன் அங்கே வாங்குறவங்க இங்கே விட்ட வராங்க. இங்கே 10-15 பேர்கிட்ட இருக்காங்க மீன் கட் பண்ணுறதுக்குன்னு. அதாவது மீன் நம்ம எவ்வளோக்குள்ளே வாங்கி கொண்டு கொடுக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறாங்க. 100-150 இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. மீன் தோல் உரிக்கிறது தான் அந்த அக்கா ஃபஸ்ட்டு உரிக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு உரித்தாங்க. பயங்கர ஸ்ட்ரென்த்து, அதாவது பழங்கொண்டு உரித்த மாதிரி உரித்தாங்க. நம்மளாம் கண்டிப்பாக உரிச்சிக்கிடவே மாட்டோம். 2வது சைடு உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே உரித்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்கள தோலை உரிச்சிருவோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒரு மீன் தோலையை உரிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது.